22,000 PE எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து பை கிளிக் பண்ணிட்டு ப்ராக்கெட் ஆர்டர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா ப்ராடக்ட்டு, இங்கே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா BO நம்ம கிளிக் பண்ணணும். BO கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டைப்பு லிமிட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும். இங்கே வந்து நம்மளோட டார்கெட்டு, இங்கே வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸு, இங்கே வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸு. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 பாயிண்ட் நம்ம கொடுக்கலாம், இல்லை ஒரு 3 பாயிண்ட் நம்ம கொடுத்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான். 197 பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போடலாம், ஒரு 20 பாயிண்ட் நம்ம வச்சுக்கோமா. 177 டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 217 வச்சுக்குவோம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 பாயிண்ட் வச்சுட்டு நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நமக்கு மேலே மூவ் ஆகிட்டே வந்துடும். இங்கே மார்க்கெட் லீவ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பெண்டிங்கில் நமக்கு இருக்காது, ரிஜெக்ஷன் நமக்கு வந்து வரும். சேம் கமாடிட்டி ஸ்கிரிப்ட்டுக்கும் அதே தான். BO ஆர்டர் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸு டார்கெட் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நம்ம கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் அப்டேட் பண்ணுறேன்.